நாம இந்த மாதிரி பாவக்காய் வாங்கின உடனே 2 நாளுக்குள்ள சமைச்சிடணும். வாங்கி என்ன பண்ணணும்னா, முதல்ல பாவக்காயில விதைகள் தான் சீக்கிரம் அது பழுக்கிறதுக்கு காரணமாகுது. அதனால வாங்கினோடனே இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க விதைகளை எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 2 நாளுக்குள்ள சமைச்சிருங்க. சப்போஸ் உங்களால 2 நாளுக்குள்ள சமைக்க முடியலன்னா ஒரு 3 நாளுக்குள்ளனாச்சும் சமைச்சிருங்க. பாவக்காய் பழுக்கிற உள்ளார இருக்க விதைகள் பழுக்கிறனால தான் பாவக்காய் சீக்கிரம் பழுத்து போயிடுது. அதனால நீங்க வாங்கினோடனே இப்படி ரவுண்டா கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க விதைகளை நீக்கிட்டு இப்படி ரவுண்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. பாவக்காய் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுல அரிசி கழுவின தண்ணியில உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சமைச்சிங்கன்னா பாவக்காய் கசப்பு இல்லாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரவுண்டா விதைகளை நீக்கி ஸ்டோர் பண்ணிட்டு 2-3 நாட்குள்ள சமைச்சிருங்க. மறக்காம அரிசி களைஞ்ச தண்ணியில கழநீர்ல உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சமைச்சிங்கன்னா பாகற்காயில கசப்பே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு சின்னதா லைக் கொடுத்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு பூண்டு உரிக்கிறது பெரிய தலைவலி, பெரிய டாஸ்க் ஆல்சோ. பூண்டு உரிச்சு இந்த இடமெல்லாம் நமக்கு வலிக்கும், ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும். பூண்டு உரிச்சதுக்கு அப்புறம் உங்க கையில இருக்க பூண்டு ஸ்மெல் போறதுக்கு கொஞ்சோண்டு பேஸ்ட் தடவிட்டு கை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பூண்டு ஸ்மெல் போயிடும். இப்ப அது பிரச்சனை இல்லை, பூண்டு உரிக்கிறது தான் பிரச்சனை. பூண்டு வாங்கினோடனே இந்த மாதிரி ஒத்த இதா உதுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டோட சென்டர் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா கையே வலிக்காம தோலை உரிச்சிடலாம். பூண்டோட சென்டர் எவ்வளவு பூண்டாலும் நிமிஷத்துல உரிச்சு எடுத்துடலாம். சென்டர்ல ஒரு கட்டு கொடுத்து இப்படி செப்பரேட் பண்ணீங்கன்னா அழகா வந்துடும். கையே வலிக்காம சீக்கிரம் பூண்டு உரிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன்.